போன வாரம் முழுக்க வெள்ளிக்கிழமை வரை வீட்டுக்கு எதனால் பரக்கத்து ஏற்படுகிறது, பேரித்தம்பலம் வைத்திருப்பது பரக்கத்து, ஜம்சம் நீர் வைத்திருப்பது பரக்கத்து, இது போன்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். வீட்டில் பரக்கத்து எதனால் வருது அப்படின்ற காரணத்தை பற்றியெல்லாம் பேசினதை சலாம் சொல்லிவிட்டு ஒருவர் சொல்வது, இது மாதிரி சில விஷயங்களை பற்றி நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தோம். இந்த வாரம் வீட்டில் எதனால் தரித்திரம் ஏற்படுகிறது அப்படி என்பதை நாம் பார்க்கலாம். அதில் முதலாவதான விஷயம் என்னன்னு சொன்னால், வீட்டில் சில பொருட்கள் வைத்திருப்பதால் தரித்திரம் ஏற்படுகிறது, வீட்டை இவ்வாறு வைத்திருப்பதால் தரித்திரம் ஏற்படுகிறது, வீட்டிலே இது போன்ற சில நிகழ்வுகள் நடந்தால் தரித்திரம் ஏற்படும், அங்கே பரக்கத் இருக்காது. அதிலே முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது, வீட்டிலே இருக்கக்கூடிய கணவன் மனைவியோ குடும்பத்தார்களோ அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வது. இவ்வாறு சண்டையிட்டுக் கொண்டால் அந்த வீட்டில் பரக்கத்து அகற்றப்படும். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டையை பற்றி சொல்றாங்கன்னு சொன்னால், உதாரணத்தை சொல்கிறார்கள். கத்தியை கொண்டு முடியை சிரைப்பதை போன்று, கத்தி எப்படி ஒரு முடிகளை சிரைத்து விடுமோ அதே போன்று உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டை சச்சரவு செய்வதால் அது உங்களுடைய பரக்கத்தை சிதைத்து விடுகிறது அப்படி என்று சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள், எந்த வீட்டிலுடைய பெண்களுடைய சத்தம் வீதி வரை கேட்குமோ, எந்த வீட்டில் பெண்களுடைய சத்தமும் ஆதிக்கமும் வீதி வரை கேட்குமோ, ரோட்டு வரைக்கும் கேட்குமோ, அந்த வீட்டில் பரக்கத் இழக்கப்படும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, பெருமானார் அவர்கள் சொன்ன பொன்மொழியிலிருந்து ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அல் மர்அத்து இதா தால லிசானிஹா, ஒரு பெண் தன்னுடைய நாவை நீளமாக்கி கொண்டால், நாவை நீளமாக்கி கொண்டால்னு சொன்னால் வாயாடியா இருந்தால்னு சொன்னா, அல் மர்அத்து இதா தால லிசானிஹா, ஒரு பெண் தன்னுடைய நாவை நீளமாக்கி கொண்டால் கஸரத்து ஐயாமுஹா, அவளுடைய மஅஸௌஜிஹா, அவளுடைய கணவனுடைய ஆயுட்காலங்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு கணவனுடைய ஆயுட்காலங்கள் குறைக்கப்படுவதற்குண்டான முசீபத்து ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் கணவனை தாண்டிய ஆதிக்கங்களும் கணவனை தாண்டிய பேச்சுக்களும் பேசுவதை கொண்டு அந்த கணவனுடைய ஆயுட்காலங்கள் பாதிக்கப்படும்னு ஹதீஸுடைய கருத்தின் அடிப்படையில் சொல்லி காட்டுகிறார்கள். அல் மர்அத்து இதா தால லிசானிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய நாவை பெரிதாக்கி கொண்டால், வாயாடியாக இருந்தால், கஸ்ரத்து ஐயாமுஹா, நாட்கள் குறைக்கப்படும், மஅஸௌஜிஹா, அவளுடைய கணவனுடைய ஆயுட்காலங்கள் குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அதற்காக சண்டையே இல்லாமல் வீட்டில் கணவன் மனைவி வாழ முடியாது. அப்படிதான் ஒரு நபி தோழர் உமர் ரலியல்லாஹுடைய ஹலீஃபாவுடைய காலகட்டத்தில், உமர் அலியா ஹிலாஃபத்துடைய ஆட்சி காலத்தில் வீட்டில் அவருக்கும் அவங்க மனைவிக்கும் சண்டை. உன்னை நான் உமருடைய தர்பாருக்கு சென்று உன்னை நான் ரிப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வேகமாக உமர் ரலியல்லாஹு பார்க்க வீட்டுக்கு வரார். வீட்டு வாசலுக்கு வந்த உடனே அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கும் மனைவியும் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போது உடனே சரி இங்கேயே வீட்டுக்கு வீடு வாசப்படித்தான், இங்கேயே சண்டை நடக்குது, நம்மளுடைய பஞ்சாயத்து எப்படி உமர் பார்ப்பாருன்னு திரும்பி வரக்கூடிய சத்தத்தை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு, தான் எதுக்கு வந்த? இல்லை எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை, அதை உங்களிடத்துல சொல்லி பஞ்சாயத்து பண்ணலான்னு வந்தா உங்களுக்குள்ளேயே இங்கே சண்டை நடக்குது, சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாழ்க்கையில் யதார்த்தமாக கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை ஏற்படுவது என்பது சகஜம்தான். ஆனால் அது 4 செவுத்துக்குள் இருக்க வேண்டுமே தவிர அது வீதிக்கு பஞ்சாயத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி உபதேசம் பண்ணி அனுப்பிய வரலாறை நாம் பார்க்க முடியும். வாழ்க்கையில் சண்டை இருக்கலாம், ஆனால் சண்டையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அடிக்கடி வீடுகளிலே கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை ஏற்படுவது, அதிலே பெண்களுடைய சத்தங்கள் வீதி வரை கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் அந்த வீட்டில் பரக்கத் இருக்காது என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல பெண்களுக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. பெண்களுடைய கணவன்மார்கள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள், சரியான வருமானத்தை கொண்டு பிள்ளைகளை பார்க்கல, அந்த மாதிரி ஒரு சூழலில் பெண்கள் நிர்வாகம் செய்து ஷரியத்துக்கு உட்பட்டு ஹிஜாப் அணிந்து கொண்டு வெளியில் சென்று கடை வைத்திருப்பதோ வேலைக்கு செல்வதோ என்பதெல்லாம் தவறு அல்ல. என்றாலும் நிர்வாகம் செய்யலாம். கணவன் குடிகாரனாக இருக்கிறான், நான் தான் நிர்வாகம் செய்கின்றேன் என்று ஷரியத்துக்கு உட்பட்டு அந்த மானத்தை காப்பாற்றி அவர்கள் நிர்வாகம் செய்யலாம். ஆனால் சத்தங்கள் வெளியே வரக்கூடாது. சத்தம் வரக்கூடாதுன்றது ஹதீஸ்ல மட்டும் இல்ல, குர்ஆன்லயே இருக்கு. யா நிசா அன் நபின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பெண்கள் நளினமான குரல்களோ அல்லது பெண்கள் சப்தங்களை உயர்த்தி வெளியில் செல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் இது பரக்கத்து நம்ம வீட்டிலிருந்து அகற்றப்படுவதற்குண்டான முதல் காரணமாக சண்டை சச்சரவுகள், பெண்களுடைய சப்தங்கள் வீதி